ஹாய், நான் அதித்தி. இந்த வீடியோவில் வந்து சுஜாதா அவர்கள் எழுதின கொலையுதிர் காலம் அப்படிங்கிற நாவலோட கதையை பார்க்கலாம். சென்னையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு மலையடிவாரத்தில் லீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அந்த பொண்ணு வந்து பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதி. அந்த பொண்ணுக்கு கார்டினா இருக்கவர் அவளுடைய சித்தப்பா, அவர் பேரு குமாரவியாசர். லீகலா வந்து 2 மாசத்துல எல்லா சொத்துக்களையும் மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவர் வந்து கணேஷ் வசந்த் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்க புகழ்பெற்ற லாயர் டோவை வர சொல்றாரு. இந்த மாதிரி நான் லீகலா மாத்தி கொடுக்க போறேன், நீங்க எல்லாத்தையும் அவருக்கு செக் பண்ணிருங்க, எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்பதான் குமாரவியாசர் வந்து அவருடைய குடும்பத்தை பத்தின சில உண்மைகளை சொல்றாரு. அதாவது லீனா ஒரு கொலை பண்ண விஷயத்த குமாரவியாசர் சொல்றாரு. என்னது கொலையா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகி பாக்குறப்ப, இல்ல எங்க குடும்பத்துல வந்து ஒரு தப்பான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண்ணோட ஆவி வந்து ஏறி யாராவது ஒருத்தரை பழி வாங்கிட்டு பலி போட்டுட்டு தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க நீங்க, ஒன்னும் புரியலையே அப்படின்னப்ப லீனா 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு கொலையை பத்தி சொல்றாரு. அதாவது இந்த தோட்டத்துல வேலை பார்க்குற பையனை லீனா வந்து கொலை பண்ணிருக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் சாதாரணமாலாம் கொலை பண்ணல, ரொம்ப கோரமா அவனோட உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட சக்க மாதிரி கிடந்தான், அவ்வளோ மோசமா கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கொலையை லீனா பண்ணல, லீனா மேல ஏறுன்னு இந்த ரத்த காட்டேரி பேய் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, ரத்த காட்டேரி பேயா, நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கறாங்க கணேஷும் வசந்தும். இல்லங்க, எங்க குடும்பத்துல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், கார்த்திகை மாசத்துல ஒரு குறிப்பிட்ட திதி அன்னைக்குதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, நம்ம என்னன்னு செக் பண்ணி பாத்துருவோம், ஆனா கொலை நடந்தது அப்படின்னா நீங்க போலீஸ் கிட்ட சொல்லிருக்கணுமே அப்படின்ற உடனே குமாரவியாசர் வந்து இல்ல, நான் போலீஸ் கிட்ட சொல்லல, ஏன்னா போலீஸ்கிட்ட போனா இந்த சொத்தை மாத்தி கொடுக்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த சொத்தை கூடிய சீக்கிரம் அவர் தலையில இருந்து இறக்கி லீனா தலையில வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சொத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஆவி பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்க காசே போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, நம்ம எதுக்கும் அந்த அரச மரத்தடியை போய் செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி கணேஷ், வசந்த், லீனா, குமாரவியாசர் எல்லாருமே நைட்டு போறாங்க. போய் அந்த அரச மரத்தடியை தோண்ட போறப்ப அரச மரத்துக்கு மேல ஒரு பெரிய பேயை பாக்குறாங்க. அந்த பேய் லிட்ரலி லீனா மாதிரியே இருக்கு. அந்த பேய் அரச மரத்துக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே வந்து அலறி அடிச்சு ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னது இது, பேய் லீனா மாதிரியே இருக்கு அப்படின்னு குமாரவேசர் சொல்றாரு, இதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் சொன்னப்ப நீங்க நம்பவே இல்லைல்ல, இப்ப பாருங்க நிஜமாவே பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம நாளைக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம், கன் எடுத்துட்டு போவோம், அப்ப அந்த பேய் நகருதா நகரலையே, அது வந்து உண்மையிலே சாமியா இல்லை ஏதாவது ஆசாமியா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்க. ஏன்னா கணேஷும் வசந்தும் வந்து லாயர்ஸ், அவங்க வந்து சயின்டிபிக்கா திங்க் பண்ற ஆளுங்க, அதாவது விஞ்ஞான ரீதி அதெல்லாம் சாத்தியம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆளுங்க. ஆனா இதே வந்து குமாரவியாசர் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேய் பிசாசு, கிராம மக்கள் பேய் பிசாசு அந்த மாதிரி விஷயங்களை நம்புற ஆளுங்க. இதுக்கு நடுவில் லீனா வர அப்பப்ப சைக்கோட்டிக் டெண்டன்சிஸை காட்டிக்கிட்டே இருக்கும். 18 வயசு கூட ஆகாத சின்ன பொண்ணு தான், ஆனா அந்த அணிலை பிடிச்சி கையை காலெல்லாம் உடச்சு விடுறது, பட்டாங்குச்சியை பிடிச்சி பிச்சு விடுறது அப்படின்னு நிறைய சைக்கோட்டிக் டெண்டன்சிஸ் காட்டிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. தண்ணியை குத்தி ரத்தம் வர வைக்கிறதெல்லாம் ரசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம கன் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கன் எடுத்துட்டு அடுத்த நாள் எல்லாருமே போறாங்க. போய் கன் எடுத்து கணேஷ் வந்து அந்த பேயை ஷூட் பண்றாரு. சப்புன்னு ஒரு அறை ஒழுகுது அவருக்கு, கன்னத்துல எல்லாம் தடம் பதிஞ்சிருது. அவரை தூக்கிட்டு எல்லாருமே வந்து ஓடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. இவர் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. இவர் ரெஸ்ட்லயும் இருக்காரு, பேய்ட்ட சமத்தி அடி வாங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில அந்த தோட்டக்காரன் ஓடி வந்து சொல்றான், சார் அங்க வந்து ஒரு பணம் கிடக்குது சார் அரச மரத்தடியில் அப்படின்னு. என்னது பணமா அப்படின்னு போய் பாக்குறப்ப அங்க ஒரு கொலை நடந்திருக்கும். சரி, போலீஸை கூப்பிட்டு விசாரிச்சுதான் ஆகணும், என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா நேற்று ராத்திரி இவங்க வந்து இந்த பேயை பார்த்திருப்பாங்க. ஸோ பேய் தான் அந்த கொலையை பண்ணிருக்குன்னு இப்போதைக்கு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கணேஷுக்கும் வசந்துக்கும் டவுட், ஒருவேளை வியாசர் தான் இதெல்லாம் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு வந்து சொத்து வரணும் அப்படின்னா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா சொத்து வந்துடும். ஏன்னா அந்த சொத்துல ஒரு சிக்கல் வேற இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படின்னா தான் அந்த சொத்து இவங்களுக்கும் இவங்க வாரிசுகளுக்கும் போகும். ஸோ டைரக்ட் வாரிசு இல்லாததுனால ஒருவேளை இவளை கொண்டுட்டா வந்து நமக்கே அந்த சொத்து ஃபுல்லாக கிடைச்சிருமோ அப்படின்னு வியாசர் தான் இதெல்லாம் பண்றாரோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான டவுட் வருது. சரி, எதுக்கும் போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணத்தை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அது யாருன்னே தெரியல, கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமையில தான் அந்த பொண்ணும் இருக்கு. அந்த பொண்ணத்து பக்கத்துல லீனாவோட கம்மல் கிடைக்குது. என்னது, லீனாவோட கம்மல் இங்க இருக்கு அப்படின்னு உடனே பார்த்தா லீனா காதுல ஒரு காதுல தான் கம்மல் இருக்கு, இன்னொரு காதுல கம்மல் இல்லை. ஸோ போலீஸோட சஸ்பெக்ட் முழுக்கவே வந்து லீனா பக்கம் திரும்பிடுது, லீனா தான் என்னமோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. லீனாட வந்து நீ நைட் எங்க போயிருந்த அப்படின்னு விசாரிச்சு பாக்குறப்ப, ஆமா நான் நைட்டு தோட்டத்துக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் நம்மளாம் ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் நான் தோட்டத்துக்கு போனேன் அப்படின்னு வேற சொல்றான். ஸோ ஒருவேளை லீனா தான் கொலையை பண்ணிட்டு வந்து தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ. அப்பா கேட்குறாங்க, இந்த மாதிரி உன்னைய வந்து மனநல மருத்துவர்கிட்டலாம் கூட்டிட்டு போயிருக்காங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் கூட்டிட்டு போனதில்லை அப்படின்னு சொல்றான்.
லீனா தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லீனா வந்து புத்திரவதி த்விஜன கோலாகல அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தையும் அப்பப்ப சொல்லிட்டு இருப்பா. அது என்ன மந்திரம் அப்படின்னா, அதாவது புத்திரவதி அப்படிங்கிற பொண்ணு தான் இவங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கிறது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஆவியா வந்து பழி வாங்குறது. அந்த பொண்ணை வந்து இந்த குடும்பம் வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்கும். ஸோ அதனாலதான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பொண்ணு வந்து கொலை பண்றா அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை. ஸோ லீனா தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு எல்லாரோட சந்தேக கண்ணும் லீனா மேல திரும்புது. ஆனா கணேஷ் வந்து போலீஸ்கிட்ட சொல்றாரு, இல்ல எனக்கு வந்து வியாசர் மேலதான் டவுட்டா இருக்கு, அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. பணத்தை போலீஸ் தூக்கிட்டு போறாங்க. போய்கிட்டு இருக்கப்ப ஆம்புலன்ஸ்ல தான் எடுத்துட்டு போறாங்க. சரி, லைக் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் ஒரு ரயில்வே கிராசிங்ல நிக்குது. பணம் காண போயிருது. போலீஸுக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிருது. முதல் விஷயம் பணம் காண போனது, இது வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம், எப்படி காண போச்சு அது விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2வது இந்த பேய் பிசாசுன்னு சொன்னா எவனாவது நம்புவானா இந்த காலத்துல போய், அதெல்லாம் நான் எப்படின்னு ரிப்போர்ட்ல எழுதுவேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ முதல்ல வந்து அந்த பணம் காணா போனது எப்படி அப்படின்னு விசாரிக்கிறப்ப ஒருத்தன் வந்து அழுதுகிட்டே சொல்றான், அந்த பணத்தை வந்து தூக்கி பிச்சு சாப்பிட்டுட்டே வந்து ஒரு பொண்ணு வானத்துல போய்கிட்டு இருந்தது, அந்த பொண்ணு பார்க்க லீனா மாதிரி இருந்தது அப்படின்னு. ஆக திருப்பியும் சந்தேகம் அந்த பக்கம் லீனா பக்கம் தான் திரும்புது. ஆனா இவங்க வந்து வியாசர் தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. பணம் காணா போன அன்னைக்கு நைட்டு கணேஷ் மேல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் வேற நடக்குது. ஸோ பல மர்மங்கள், பல திடுக்கிடும் திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவுல இவங்களுக்கு சில மர்மமான புக்ஸ் கிடைக்கும் இவங்க குடும்பத்தை பத்தினது. அதாவது அந்த பொண்ணு வந்து எப்படி வந்து பழி வாங்குவா, ஏன் பழி வாங்குவா, எல்லா விஷயங்களுமே அந்த புக்ல வந்து போட்டிருக்கும். இவங்களுக்கு எதை நம்புறதுனே தெரியல. புக் எடுத்து இவங்க படிச்சுட்டு வைக்க போறப்ப புக்கை இவங்க வைக்க மாட்டாங்க, புக்கு தானா பறந்து போகும். இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இது வேறையா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ கணேஷ் மேலே மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். கணேஷ் வந்து வசந்த் கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து போய் வியாசரோட ரூமை செக் பண்ணிப்பாரு, ஒருவேளை அவர் வந்து நம்மளை ஸ்பை பண்ணுறாரோ, நீ செக் பண்ணிப்பாரு, நமக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வசந்தும் போய் செக் பண்ணி பார்க்க போகிறாரு. போகிறப்ப அவர் சமத்தி அடி வாங்கிட்டு வந்துடுறாரு. அவர் யாரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாரு. எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருந்தது. அவர் வந்து ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போயிடுறாரு. இவ என்னடா நடக்குது இங்க, ஏன் எல்லாமே இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கணேஷ் வந்து சரி நான் போய் வியாசரோட ரூமை செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு போறாரு. போய் பார்க்க போறப்ப லீனா கிட்ட சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி நீ வந்து நில்லு, நான் சித்தப்பா ரூமை செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறாரு. அவர் உள்ள போனப்ப கதவை யாரோ வெளியே தாப்பா போட்டுறாங்க. திருப்பி வேகமா தட்டுறாரு. லீனா வந்து திறக்கிறாங்க. நான் தாப்பாவே போடலையே, கதவு அப்படியே தான் இருந்ததுங்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு பணம் கிடக்கும். பணம் வந்து வியாசரோடது. அவரை பயங்கர மோசமா கொலை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆக்ஸை வச்சு அவரை வந்து பயங்கரமா அடிச்சிருப்பாங்க, அடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய தலைவலி ஆயிருது. என்னடா இது, நம்ம வந்து மொத்த சஸ்பெக்டையும் யார் தலையில வச்சிருந்தோமோ இப்போ அவரே விக்டிம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி லீனாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நீ அந்த வீட்டை சீல் பண்ணிடுறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி எனக்கு மாத்துறதுக்காவது எனக்கு உடுப்பு வேணும், அதனால போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய சூட்கேஸோடைய கீயை கொடுக்குறா. சூட்கேஸை திறந்து பார்த்தா குமாரவியாசரை கொன்ன ஆக்ஸ் அந்த சூட்கேஸ்ல இருக்கு. அப்ப லீனாவை பயங்கரமா அடிக்கிறாங்க. கணேஷ் வந்து அடிச்சிடறாரு, சப்புன்னு அடிச்சுட்டு கேட்கறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நீதான் பண்ணியா அப்படின்னு. அந்த பிள்ளை வழக்கம் போல எனக்கு எதுவுமே தெரியாது, என்னையும் கேட்காதீங்க அப்படிங்குது. சரி யார் பண்ணான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லீனாவையும் கூட்டிட்டு அவங்க சென்னைக்கு போறாங்க. ஏன்னா அந்த இடத்த சீல் பண்ணிட்டாங்க, விடுறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போதான் அவங்க வந்து விஞ்ஞான ரீதியாக ஏதாவது காரணம் இருக்குமோ, வேற யாரோ இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக கேட்குறப்ப இவங்க வந்து ராமபத்ரர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்பாங்க. அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ப்ரொஃபஸர். அவர் வந்து ஹோலோகிராஃபி அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க அவர்கிட்ட. அதாவது ஒரு மனுஷன் அங்கே இல்லைனாலும் அவருடைய ஃபோட்டோ மேலே லைட் அடிச்சு அந்த உருவம் வந்து நகர்ற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் எல்லா விஷயங்களுமே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கு. இவங்களுக்கு என்ன டவுட்னா, நம்ம தான் அந்த இடத்த தேடி பார்த்தோமே, ஒரு ப்ரொஜெக்டர் இல்லை, ஒரு லைட் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி இருந்தப்ப எப்படி இந்த பேய் வந்ததுன்றது டவுட்டு. ராமபத்ரர் வந்து ஷுவராக சொல்கிறாரு, இல்லைங்க அந்த ஹோலோகிராஃபியெல்லாம் இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, இது வந்து வேற ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கணும், ஆவி பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி, ஐ மீன் நம்புறோம் நம்பலை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இவங்களுக்கு வந்து திருப்பியும் தலைவலி ஆயிடுது. இப்போ வந்து பேய் பிசாசா இல்லை வந்து உண்மையில ஆசாமி கொலை பண்ணுறாரா, யார் என்ன எதுவுமே தெரியல. ஸோ லீனா சென்னைக்கு வந்துடுறா. அவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேர் தீபக். அவர் தான் வந்து ஆக்சுவலி கணேஷ் வசந்தை வந்து வியாசர்கிட்ட போக சொல்லி அனுப்பியிருக்கிறதே அவர் தான். அவர் வந்து சரி நான் லீனாவை இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் விட்டுட்டு போகிறாங்க. என்ன எதுன்னு அப்புறம் இவங்களுக்கும் சில கேசஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இவங்களுடைய கேசஸை பார்க்க போகிறாங்க. ஒரு வாரம் எல்லாமே கிடப்பில் கிடக்குது. ஸோ மர்மங்கள் அப்படியே தான் இருக்குது, திருப்பங்கள் அப்படியே தான் இருக்குது, என்னன்னு தெரியல. போலீஸும் ஒரு பக்கம் மண்டை உடச்சிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த டயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அதாவது அந்த முதல்ல செத்து போன அந்த பணம் மிஸ் ஆனது வந்து யாருடையது அப்படின்னு ஒரு க்ளூ கிடைக்குது. அது வந்து ஒரு வியாசர் வந்து வர சொன்ன ஒரு ஆள், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் டிப்ளமோ தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்ற விவரம் அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஒருவேளை வியாசர் வந்து வேற யாரோடையோ சேர்ந்து டீம் அப் பண்ணி இவளை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவனுக்கு சபலம் ஏற்பட்டு அவன் வந்து இல்லை மொத்த சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சி இவரை கொண்டுட்டானோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் அப்போ கிளம்புது. கதையோட கடைசியில் தான் லீனா மேலே ஒரு மர்டர் அட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கணேஷுக்கும் வசந்துக்கும் ஒரு உண்மை தெரிய வருது. லீனா மேலே மர்டர் அட்டம் பண்ண போகிறது யாரு, கடைசியில் லீனாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதையோட எண்டிங். அதாவது இந்த கதையை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மர்டர் அட்டம் பண்ண போனவங்க வந்து நான் இது வரைக்கும் சொன்ன கேரக்டர்ஸில் இருக்கிற ஒருத்தவங்க தான். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஒரு பெரிய ஸ்பாய்லர் சொல்கிறேன். இவங்க பார்க்க போன அந்த ப்ரொஃபஸர் ராமபத்ரர் அப்படிங்கிறவரோட ஃபுல் நேம் வந்து ராமபத்ர வியாசர். ஸோ 1981 வந்த ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஸ்டோரி. இங்கே இன்னைக்கு எடுத்து படிச்சிங்கனாலும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸ், அதே த்ரில்னஸ் அப்படியே இருக்கும் புக்கில். அதாவது பக்கத்துக்கு பக்கம் திருப்ப நமக்கே வந்து இவன் பண்ணியிருப்பானோ அவன் பண்ணியிருப்பானோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் பயங்கரமான சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.